வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் சோசியலில் இருக்க முக்கியமான கொஸ்டின் 250 கொஸ்டின் வந்து ஒரே தொகுப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் நீங்கள் சோசியல் மேஜராக இருக்கீங்க, சோசியலே தொடலை அப்படின்னாலும் இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின் மட்டுமாவது வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா லெசன்ஸில் இருக்க கொஸ்டின்ஸுமே வந்து கவர் ஆகிரும். ஏன்னா 250 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு எல்லா கொஸ்டினுமே. ஸோ எல்லாமே வந்து டெஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி தான், அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம ரிவிஷன் கொஷின் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி சயின்ஸ்லேயும் வந்து ரிவிஷன் கொஷின் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சோசியல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ 2 மேஜராக இருக்கீங்க அப்படின்னாலும் 2 மேஜருக்குமே இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? கொஷின் வந்து பார்க்கலாம். டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? ஆன்சர் இல்துட்மிஷ். 1765 வங்காளம், பீகார் மற்றும் ஒரிஷா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் யார்? ஆன்சர் ராபர்ட் கிளைவ். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றது? ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றது? ஆன்சர் கோயம்புத்தூர் மண்டலம். அடுத்த கொஸ்டின், யார் வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்? யார் வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்? ஆன்சர் ராபர்ட் மெஸ்டின்ஸ் அவனுடைய வழிகாட்டுதலின்படி. சிவாஜி மராட்டிய அரசுக்கு தலைநகராக விளங்கியது எது? சிவாஜி மராட்டிய அரசுக்கு தலைநகராக விளங்கியது எது? ஆன்சர் ராய்கர் கோட்டை. சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை வந்து நியமித்தார்? சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை நியமித்தார்? ஆன்சர் வெங்கோஜியை. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி மரணமடைந்த ஆண்டு எது? புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி மரணமடைந்த ஆண்டு எது? ஆன்சர் 1782. வரிகொடா இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? வரிகொடா இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு என்ன பொருள்? வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு என்ன பொருள்? ஆன்சர் அறிவு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் தாராப்பூர். இந்தியாவின் கடலோர எல்லையானது எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? இந்தியாவின் கடலோர எல்லையினுடைய நீளம் எவ்வளவு? ஆன்சர் சி 7516 கிலோமீட்டர். டெல்லியில் உருவான கல்வி நிறுவனம் எது? டெல்லியில் உருவான கல்வி நிறுவனம் கீழே இந்த 4 ஆப்ஷனில் எது? ஆன்சர் கியாசுதீன் மதரசா. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார்? இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார்? ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவில் முதல் கல்லூரி ஐரோப்பியர்களால் எங்கு கட்டப்பட்டது? இந்தியாவின் முதல் கல்லூரி ஐரோப்பியர்களால் எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் கோவால. வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன. அவ்வகை நிலங்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்பட்டன? ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் சாலபோகம். பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பல்லவர்கள் காலத்தில்
கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் கடிகை. இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? ஆன்சர் அசாம். பெருங்கலகம் எங்கு யாரால் முதலில் ஏற்பட்டது? பெருங்கலகம் எங்கு யாரால் முதலில் ஏற்பட்டது? ஆன்சர் மங்கள் பாண்டேவால். இரண்டாம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார்? இரண்டாம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார்? ஆன்சர் ரங்கூனுக்கு. 1969ஆம் ஆண்டு தமிழக அரசு யாருடைய தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு மூவர் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் பி.வி. ராஜமன்னர் தலைமையில். இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியல் அமைப்பு என கூறப்படுகிறது? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். தோட்ட தொழில் முதலில் யாரை ஈர்த்தது? ஆன்சர் ஐரோப்பியர்களை. இந்தியாவில் பருத்தி ஆலைகள் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் பருத்தி ஆலைகள் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பம்பாய் மற்றும் அகமதாபாத்ல. முகலாய ஆட்சியாளர்களில் சதி முறையினை ஒழிக்க முயன்றவர் யார்? முகலாய ஆட்சியாளர்களில் சதி முறையினை ஒழிக்க முயன்றவர் யார்? ஆன்சர் அக்பர். ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே டேஸ் என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது? ஆன்சர் ஜௌஹார் என்ற பழக்கம். இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எது? ஆன்சர் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இலக்க முறைப்படி அதாவது டிஜிட்டல் முறைப்படி பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சுந்தர் பிச்சை. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு நிறுவியது? இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு நிறுவியது? ஆன்சர் பெங்களூர். சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1854. தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினத்தில். தூத்துக்குடியில் சுதேசி பண்டக சாலையையும் தர்மசங்க நெசவு சாலையையும் நிறுவியவர் யார்? ஆன்சர் வ.உ. சிதம்பரனார். எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார்? ஆன்சர் அசோகர். குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? ஆன்சர் எம். ஹிதயத்துல்லா. தூத்துக்குடி பகுதியில் வாழும் மக்கள் மதம் மாற கருவியாக இருந்தவர் யார்? ஆன்சர் புனித பிரான்ஸ் சேவியர். கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் வெங்கட மகி. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார்? ஆன்சர் ஹரிசேனர். குப்த அரசர்களில் சந்திரகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் வசுபந்தரால். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார்? ஆன்சர் ஸ்கந்தகுப்தர். குப்தர்கள் பற்றி கூறும் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் போன்ற பற்றி கூறும் நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் விசாகதத்தர். தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1986. இயந்திரங்களை மிக பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யார்?
ஆன்சர் காந்தியடிகள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்ற நாள் முதல் 1964 ஆண்டு வரை, அதாவது இறக்கும் வரை பிரதமர் பதவி வகித்தவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சி ஜோசப் செல்லத்துரை குமரப்பா. கிபி 14ஆம் நூற்றாண்டில் யாரால் டெல்லி பகுதியில் வலைப்பின்னல் கால்வாய்கள் கட்டப்பட்டன? ஆன்சர் ஃபெரோஷா துக்ளக் காலத்தில். புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பேரரசர் யார்? ஆன்சர் சார்லே மக்னே. வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர்கள் யார்? ஆன்சர் மராத்தியர்கள். தில்லி சூறையாடப்பட்டு கோஹினூர் வைரம், மதிப்புமிக்க மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் யார்? ஆன்சர் நாதிர் ஷா. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது? ஆன்சர் பழவேற்காடு ஏரி. உரங்கள் உற்பத்தி பெருக்கத்திற்கு உதவிய புரட்சி எது? ஆன்சர் சாம்பல் புரட்சி. 150 கிலோமீட்டர் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் விலிஞ்சம் பகுதியில். பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருவி எது? ஆன்சர் கைக்கோடரி. அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் வி கிருஷ்ணமேனன். இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணுசோதனை, அதாவது நிலத்தடி அணு வெடிப்பு திட்டத்தினை நிகழ்த்திய ஆண்டு எது? ஆன்சர் 1974. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் மோரிஸ் டி மோரிஸ். தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 21A. கில்காமெஷ் என்ற உலகின் முதல் காவியத்தின் கதாநாயகன் ஒரு டேஸ் அரசராக இருக்கலாம் என கருதப்படுகிறது? ஆன்சர் சுமேரிய அரசர். ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஜெபு. ஹரப்பா மக்கள் யாருடன் நெருங்கிய வணிக தொடர்பு வைத்திருந்தனர்? ஆன்சர் மெசபடோமியாவுடன். ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். வேலூர் பாளையம் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது? ஆன்சர் 3ஆம் நந்திவர்மனை பற்றி கூறுகிறது. 2ஆம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த பல்லவ அரசன் யார்? ஆன்சர் மகேந்திரவர்மன். ஜீபோப் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் எது? ஆன்சர் சாந்தோம் பகுதி. பாண்டிய காவடகா என்ற அந்த நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. இது எந்த நூலில் உள்ளது இந்த வரி? ஆன்சர் அர்த்த சாஸ்திரம். மகள்வாரி என்பது யாருடைய சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமாகும்? ஆன்சர் ஹோல்ட் மெகன்சி அவர்களின் சிந்தனையில் உதித்த. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஃபோர்ட் கிளாஸ்டர் பகுதியில் நிறுவப்பட்டது. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1857. இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பிலினி. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் எந்த மன்னனை பற்றி கூறுகிறது? ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி கூறுகிறது.
அலாவுதீன் கில்ஜியால் தென்னிந்தியாவின் எந்த பகுதி வந்து கைப்பற்றப்பட்டது? ஆன்சர் தேவகிரி பகுதி. அலாவுதீன் கில்ஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற அரசர் யார்? ஆன்சர் துக்ளக் வம்சம். நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ரிப்பன் பிரபு. இந்தியாவில் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் பாபர். இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் யார்? ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் இருந்து வெளியேறி தங்களின் தலைநகரை எங்கு வந்து மாற்றினார்கள்? ஆன்சர் நாகப்பட்டினத்திற்கு. மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு வந்து கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் ஓமன் பகுதியில். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் யார் தலைமையில் வந்து நடைபெற்றது? ஆன்சர் அலெக்சாண்டர் ரீ தலைமையில் நடைபெற்றது. தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குவது எது? ஆன்சர் அசோகரின் இரண்டாம் பாறை கல்வெட்டு. ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்து கொண்ட இஸ்லாமிய அரசர் யார்? ஆன்சர் முகமது பின் துக்ளக். ராக் தர்ஃபன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஃபெரோசா துக்ளக். லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் இப்ராஹிம் லோடி. புகழ்பெற்ற நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்? ஆன்சர் பக்தியார் கில்ஜி. தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுளான லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார்? ஆன்சர் முகமது கோரி. தாராசுரம் கோவில் யாரால் வந்து கட்டப்பட்டது? ஆன்சர் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. காமராஜர் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1937. பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்ற பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர் ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபர். அனைத்து சாலையிலும் சராய் எனப்படும் சத்திரங்களில் வணிகர்கள் தங்கவும் உணவு அருந்தவும் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஷெர்ஷா. முகலாய அரசவையை பார்வையிட வருமாறு சிவாஜிக்கு அழைப்பு விடுத்தவர் யார்? ஆன்சர் ராஜா ஜெய்சிங். முதலாக இந்தி மொழியில் தனது மதத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் ராமநாதர். ஆதி கிராந்த் அல்லது கிராந்த் சாஹிப் எந்த மதத்தினுடைய புனித நூலாகும்? ஆன்சர் சீக்கியர்கள். அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்படுபவர் யார்? ஆன்சர் சூர்தாஸ். முதல் சமண பேரவை கூட்டம் எங்கு வந்து நடைபெற்றது? ஆன்சர் பாடலிபுத்திரம். நவீன உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? ஆன்சர் டென்மார்க். தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 17. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது எது? ஆன்சர் தடையுறுத்தும் நீதி பேராணை. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1946 டிசம்பர் 9. திகம்பரர் ஸ்வேதாம்பரர் ஆகிய இரு பிரிவினருமே எந்த நூலை தங்களின் அடிப்படை நூல்களாக ஏற்றுக்கொண்டனர்? ஆன்சர் ஆகம சூத்திரங்களை. மகாவீரரின் நேரடி போதனைகள் யாரால் வந்து தொகுக்கப்பட்டது?
ஆன்சர் நேரடி சீடர்களால் தொகுக்கப்பட்டது. சமண சமயத்தை நிறுவியவரும் முதல் தீர்த்தங்கராகவும் இருந்தவர் யார்? ஆன்சர் பார்சவநாதர். முகலாய வசம் இருந்த எந்த கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார்? ஆன்சர் புரந்தர் கோட்டை. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். அக்பருக்கு அரசராக முடிசூட்டப்பட்ட போது அவருடைய வயது எவ்வளவு? ஆன்சர் 14. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆன்சர் 93. ஜலாலுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக யாரை நியமித்தார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜியை. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சங்க காலத்தில் பயன்பட்ட தோமாரம் ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஏரி ஈட்டி. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த பேரரசினுடைய வடிவம் யாருடையது? ஆன்சர் ஸ்ரீகுப்தருடையது. சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், குணபாரன், மத்த விலாசன், சங்கீரண ஜதி ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். 2 கூற்று இருக்கு, இதில் எது சரி பார்க்கணும். கூற்று 1, பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். மெய்கீர்த்தியின் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். இதில் எந்த கூற்று சரி? ஆன்சர் 2 கூற்றுமே சரி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? ஆன்சர் குமாரகுப்தர். சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னர் யார்? ஆன்சர் 2ஆம் நரசிம்மன். குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் தினாரா. உணவுக்காக மிருகங்களை கொல்வதை தடை செய்தவர் யார்? ஆன்சர் ஹர்ஷர். இந்தியாவில் இருந்து பூடானுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பிய புத்த துறவி யார்? ஆன்சர் குரு பத்ம சம்பவா. ரூர்கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நிறுவ உதவி செய்த நாடு எது? ஆன்சர் ஜெர்மனி. ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஐகோல் கல்வெட்டு. எலிஃபெண்டா தீவு என பெயரிட்டவர்கள் யார்? ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார்? ஆன்சர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக எந்த ஆண்டு பதவியேற்றார்? ஆன்சர் 1529. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஜனவரி 1, 1949. ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? ஆன்சர் ஒஸ்போன் ஸ்மித். கிராமங்களில் உள்ள இந்தியா வாழ்வதாக கூறியவர் யார்? கிராமங்களில்தான் இந்தியா வாழ்வதாக கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். ஆங்கிலேயர்கள் 1614ஆம் ஆண்டு ஜஹாங்கீரிடம் இருந்து தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்றவர் யார்? ஆன்சர் சர் தாமஸ் ரோ. ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகிய பாளையங்கள் எந்த திசையில் அமைய பெற்றது? ஆன்சர் மேற்கு. மூல்சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட சமூக சீர்திருத்தவாதி யார்? ஆன்சர் சி. சுவாமி தயானந்த சரஸ்வதி. எதிர்மத மாற்றம் என்ற குறிக்கோளை உடைய அமைப்பு எது? ஆன்சர் ஆரிய சமாஜம்.
ஜீவன் என்பதை சிவன் என கூறியவர் யார்? ஆன்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 1889 ஆண்டு முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட இடம் எது? ஆன்சர் அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பா என்ற இடத்துல. தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது? ஆன்சர் இத்தாலி. அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 20 மற்றும் 21. 8வது அட்டவணையின் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் இருந்தது? ஆன்சர் 14. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா. சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஜோதிபா பூலே. வேலு நாச்சியாருக்கு 8 ஆண்டுகள் விருப்பாட்சியில் பாதுகாப்பு அளித்தவர் யார்? ஆன்சர் கோபால நாயக்கர். அயோத்திதாசர் 1891 ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நீலகிரி. கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் எத்தனை பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்தினர்? ஆன்சர் 1080 பகோடாக்கள் நீங்களாக. ஜாக்சன் நீக்கத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட புதிய ஆட்சியாளர் யார்? ஆன்சர் எஸ்.ஆர். லூசிங்டன். ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பண்டிதர் அயோத்திதாசர். சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? ஆன்சர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார்? ஆன்சர் பிரெஞ்சுக்காரர்கள். யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது? ஆன்சர் பிர்சா முண்டா. கடைசி பேஷ்வா மன்னராக இருந்தவர் யார்? ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். பயம்பள்ளி என்ற ஊரில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வேலூர். 1858 ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் இந்திய பெருங்கலகத்தின் கொடூரம் பற்றி கூறிய செய்தியாளர் யார்? ஆன்சர் வில்லியம் ஹோவர்ட் ரசல். இண்டிகோ கிளர்ச்சி முதலில் எங்கு தொடங்கியது? ஆன்சர் வங்காளத்தில். நீல் டர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் தீனபந்து மித்ரா. மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது? ஆன்சர் 1916 ஆண்டு லக்னோ மாநாட்டில். இண்டிகோ பயிரிடும் முறை எங்கு பின்பற்றப்பட்டது? ஆன்சர் பீகார்ல. காந்தி இந்தியாவில் முதல் முறையாக கலந்து கொண்ட போராட்டம் எது? ஆன்சர் சாம்பிரான் சத்தியாகிரகம். ஜாலியன் வாலாபாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்ட நாள் எந்த திருநாளாக இருந்தது? ஆன்சர் பைசாகி திருநாள். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வீர திருமகள் நைட்வுட் என்ற பட்டத்தை துறந்தவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். காந்தி எந்த இயக்கத்தை இந்து முஸ்லிமை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதி ஆதரவு தந்தார்? ஆன்சர் கிளாபத் இயக்கம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சட்டம் எது? மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த சட்டம் எது? ஆன்சர் 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம். 14 அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஜின்னா. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் தேனி மாவட்டத்தில் புள்ளிமான் கோம்பையில் காணப்படுது.
செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடை கிட் மட்கர் என்ற இயக்கம் யாரால் நடத்தப்பட்டது? ஆன்சர் கான் அப்துல் காபர் கானால். இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஜனவரி 25. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு எப்போது அறிவித்தார்? ஆன்சர் 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த மாநாட்டில் அறிவித்தார்? ஆன்சர் 1942ஆம் ஆண்டு பாம்பே மாநாட்டில் அறிவித்தார். நேருவின் இடைக்கால அரசில் நியமிக்கப்பட்ட முஸ்லிம் லீக் பிரதிநிதி யார்? ஆன்சர் லியாகத் அலிகான். சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டி முத்துசாமி. சென்னை மாகாண சபையின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் பி ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர் 22 பேர். கப்பல் உருவம் பொறித்த சுடுமண் களம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் அழகன் குளத்தில். சங்ககால இலக்கியம் என்பது டேஷ் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவைகளாக பெருவாரியான அறிஞர்களின் கருத்து ஆகும். எது அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கும் இடையிலான காலம் என சங்க இலக்கியம் கருதப்படுது. மக்கள் செல்வாக்கு பெற்ற வ.உ.சி.யும் சிவாவும் கைது செய்யப்பட்டதை அறிந்து எங்கு கலகம் வெடித்தது? ஆன்சர் திருநெல்வேலியில. சிறை தண்டனையில் இருந்து தப்பிக்க சுப்பிரமணிய பாரதி எங்கு சென்றார்? ஆன்சர் பாண்டிச்சேரிக்கு. மதுரை மக்கள் யாரை ரோசாப்பு துரை என்று அழைத்தனர்? ஆன்சர் ஜார்ஜ் ஜோசஃபை. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது? ஆன்சர் கரூர். 20 அம்ச பொருளாதார திட்டத்தினை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த பொழுது ஜேம்ஸ் நீல் சிலை மவுண்ட் ரோட்டில் இருந்து அகற்றப்பட்டு எங்கு கொண்டு செல்லப்பட்டது? ஆன்சர் சென்னை அருங்காட்சியகத்திற்கு. காந்தி சட்டமறுப்பு இயக்கத்தை எந்த வருடம் தொடங்கினார்? ஆன்சர் 1930 மார்ச் 12. மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவராக செயல்பட்டவர் யார்? ஆன்சர் வைத்தியநாதர். 1578ஆம் ஆண்டு தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் நூல் எங்கு வெளியிட்டது? ஆன்சர் கோவாலா. 1709ஆம் ஆண்டு முழுமையான அச்சகம் சிகன்பால்கு என்பவரால் எங்கு அச்சுக்கூடம் நிறுவப்பட்டது? ஆன்சர் தரங்கம்பாடியில. புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆன்சர் F.W. எல்லிஸ். வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? ஆன்சர் மதுரை. தமிழகத்தில் ஹோமினின் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை ராபர்ட் ஃப்ரூஸ்ஃபுட் எங்கு கண்டுபிடித்தார்? ஆன்சர் அதிரம்பாக்கம். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மறைமலை அடிகள். சேரன்மாதேவி குருகுல பள்ளி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியால் யாருடைய தலைமையில் நடத்தப்பெற்றது? ஆன்சர் வ.வே.சு. தலைமையில். 1954ஆம் ஆண்டு புத்தரின் 2500வது பிறந்த நாளை கொண்டாட பெரியார் எங்கு சென்றார்? ஆன்சர் பர்மாவிற்கு. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு நூலை தமிழில் பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். எந்த திட்டத்திற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது? ஆன்சர் குலக்கல்வி திட்டம். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் யார்? ஆன்சர் V.K.R.V. ராவ். நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் லார்டு காரன் வாலிஸ்.
சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? ஆன்சர் MC ராஜா. கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் யார்? ஆன்சர் பாரதியார். வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு எது? ஆன்சர் 1829. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பினுடைய முழக்கமாகும்? ஆன்சர் ஆரிய சமாஜம். மூவேந்தர்களை தனது பேரரசின் எல்லையிலிருந்து அரசுகள் என்று அசோகரின் எந்த பாறை கல்வெட்டு குறிப்பிடுகிறது? ஆன்சர் அசோகரின் 2வது பாறை கல்வெட்டு. தமிழகத்தில் ஆட்சி செய்த சிறிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் வேளிர்கள். இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு எது? ஆன்சர் செண்பக துரைராஜன் வழக்கு. சேர அரசர்களின் நாணயங்கள் எங்கு அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் அமராவதி ஆற்றுப்படுகையில். வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார்? ஆன்சர் வ.வே. சுப்பிரமணியம். இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுவது எது? ஆன்சர் பெண்ணையாறு. பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என்று அழைக்கப்படும் மண் எது? ஆன்சர் கரிசல் மண். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் சென்னை. பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என கூறியவர் யார்? ஆன்சர் வாக்கர். வணிக வங்கிகள் தாராளமாக கடனை அளிக்கும் பொழுது ஏற்படும் விலைவாசி உயர்வினை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஆன்சர் கடன் பண வீக்கம். அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அழைக்கப்படுவது எது? ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டவர் யார்? ஆன்சர் அரவிந்த் பனஹாரியா. இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை எது? ஆன்சர் ஏரி பாசன முறை. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்களில் தவறானது எது? ஆன்சர் பாரதீப். பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஜின்னிங் முறை. நாகார்ஜுனா சாகர் திட்டம் எந்த ஆற்றில் உள்ளது? ஆன்சர் கிருஷ்ணா. பாபர் பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ள மண்டலம் எது? ஆன்சர் தராய் மண்டலம். எந்த காலகட்டம் மதிப்பீட்டு ஆண்டு என்று அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஏப்ரல் 1 அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சமவெளிகளில் வீசும் வெப்ப மற்றும் வறண்ட காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் லூ. பட்டுப்புழு வளர்த்தல் பற்றின படிப்பு எது? ஆன்சர் செரிகல்ச்சர். உலகளாவிய எந்த காலநிலை நிகழ்வானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆன்சர் எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? ஆன்சர் பக்ரானங்கல் திட்டம். பொருளாதாரத்திற்காக அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1998. 1918 ஆண்டு தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் கில்பர்ட் ஸ்லேட்டர். தமிழகத்தில் உள்நாட்டு மின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? ஆன்சர் வேலூர் மாவட்டம். வங்காளதேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஜமுனா. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அரபு சொல். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எதை தலைமையிடமாக கொண்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1919 ஆண்டு.
இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை எங்கு வந்து தொடங்கப்பட்டது? ஆன்சர் செராம்பூர்லா. இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி எது? ஆன்சர் இந்துஸ்தான் வங்கி. எந்த அடுக்கு மழை தரும் மேகங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் அடியடுக்கு. இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவியது? ஆன்சர் ரஷ்யா. நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? ஆன்சர் மும்பை ஹை எண்ணெய் வயல். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? ஆன்சர் மும்பை. தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் என்று வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னனின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தெளிவாக கூறுகிறது? ஆன்சர் முதலாம் பராந்தக சோழன். வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண்வளத்தை அதிகரிக்க செய்யும் பயிர் வகை எது? ஆன்சர் பருப்பு வகைகள். இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் கூட்டு பங்கு வங்கி எது? ஆன்சர் கொல்கத்தா வங்கி. மறைமுக வரி உதாரணம் எது? ஆன்சர் சரக்கு மற்றும் சேவை வரி. அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சராஸ் மார்க்கர். முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் செங்கல்பட்டு. முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை தணிக்கையாளர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் அன்னிபெசன்ட் அம்மையார். மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க திட்டத்தினை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் எம்.என். ராய். ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறும் நீதி பேராணை எது? ஆன்சர் ஆட்கொணர்வு நீதி பேராணை. விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் ஒடிஷா. செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஜார்ஜ் ஹோல்யோக். இந்தியாவில் முதலில் தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவை மீது விதிக்கப்படும் வரி எது? ஆன்சர் முத்திரைத்தாள் வரி. இங்கிலாந்தின் உலோகம் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களின் செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிந்து கொள்ள 1920ஆம் ஆண்டுகளில் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆல்பர்ட் மார்ஷல். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சுனிதி சால்மோன். இந்த வீடியோவில் வந்து 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் சோசியலில் இருக்க கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக ஒரு 1 டைம் வந்து ரிவிஷன் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். கொஸ்டின் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த தரவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா. ஸோ படிக்கவே இல்லை அப்படின்னாலும் எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ஓரளவு வந்து கவர் ஆயிரும். இதே மாதிரி முன்னாடி நம்ம இங்கிலீஷ் தமிழும் சயின்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சோசியல் வந்து கொடுத்தாச்சு. இங்கே பேப்பர் 1னா உங்களுக்கு EVSல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். நீங்கள் பேப்பர் 2னா சோசியல் மேஜர் 60 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள். முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.